தமிழகத்தின் மத உணர்வும் ஆன்மீகத்தையும் எழுச்சியடையச் செய்த ஒரு தலை சிறந்த பாத்திரம் திருநாவுக்கரசர். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் தனது வாழ்க்கையில் பல சோதனைகளையும் தாங்கி தெய்வீகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் வெற்றியை அடைந்தார். ஜைன மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் வாழ்க்கையின் அடர்ந்த இருட்டில் தன்னை சைவ மதத்தின் ஒளியில் திருப்பிக் கொண்டார். அவரது தெய்வீக பக்தியும் சமூகம் மீது கொண்ட அன்பும் தமிழ் மரபின் ஒற்றுமையையும் உயர்வையும் பறைசாற்றியது. இக்கதை திருநாவுக்கரசரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்பிக்கை மற்றும் மன உறுதியின் சக்தியையும் பிரதிபலிக்கிறது. வாருங்கள், தமிழரின் ஆன்மீக தேடலின் மகத்தான கதையை அனுபவிக்கச் செல்வோம். நாளதிக காலத்துக்கு முன் ஒரு அமைதியான தமிழ் கிராமம். அங்கே ஒரு சின்ன பையன் மருள் நீக்கியார். அவனுக்கு அவன் அக்கா திலகவதி சைவ மதத்துக்கான பாடங்கள் சொல்லித் தந்தாள். சிறிது நாளில் மருள் நீக்கியார் ஜைன மதம் கற்றுக்கொள்ள ஒரு மடத்துக்கு சென்றார். அங்கே அவன் தர்மசேனா என்று அழைக்கப்பட்டான். மடத்தின் திண்ணை கற்சுவர்கள் செதுக்கப்பட்ட கலைநயத்துடன் இருந்தன. திடீரென்று ஒரு மோசமான நோய் தர்மசேனாவை அடித்து போட்டது. அவன் தன் வாழ்வுக்கு போராடிய போது அவன் அக்கா திலகவதி சிவலிங்கத்தை அவன் முன்னே வைத்தாள். அந்த சிவலிங்கத்திலிருந்து மெதுவாக ஒளி வெளிப்பட்டு அவன் மனசுக்குள் ஒரு நம்பிக்கை உருவாக்கியது. ஒரு பெரிய கோவிலின் மண்டபத்தில் திருநாவுக்கரசர் கைகளை கூப்பி சிவலிங்கத்தின் முன்னால் தியானம் செய்தார். பக்தர்கள் தங்கள் கையில் பூக்களை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்த பக்தியுடன் அதை காண்டனர். பல்லவ மன்னர் திருநாவுக்கரசரின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்ட போதும் அவன் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. மன்னரின் கட்டளைக்கு மாறாக திருநாவுக்கரசரை ஒரு எரியும் சுண்ணாம்பு குழிக்குள் தள்ளினர். தீ அனைத்தையும் மூடியது. ஆனால் சிவபெருமான் ஒளிமயமாக தோன்றி அந்த நெருப்பில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். திருநாவுக்கரசர் கட்டப்பட்ட கயிறுகளுடன் கடலுக்கு வீசப்பட்டார். அங்கு ஒரு நாகம் தோன்றி அவரை காத்தது. கடலின் அலைகள் அமைதியாகின. ஒரு மலைப்பாதையில் நடந்தபடி திருநாவுக்கரசர் கையில் இலந்தை ஓலை எடுத்துக்கொண்டு பாடல்களை எழுதினார். பெரிய கோவில் வளாகத்தில் திருநாவுக்கரசர் பேச மக்கள் அனைவரும் அவருடைய சொற்களை ஆவலுடன் கேட்டனர். ஒற்றுமையும் பக்தியும் அனைவரின் மனதில் பரவியது. அவருடைய பாடல்கள் சைவ பக்தியிலும் தமிழின் மகத்துவத்தையும் உலகத்துக்கு எடுத்து காட்டியது. அந்த பாடல்களில் உள்ள சாத்திரமும் உணர்ச்சியும் பக்தர்களின் மனதில் ஆன்மீக ஒளியை ஏற்றின. நம்பிக்கையும் மன உறுதியும் வாழ்க்கையின் எந்த சோதனைகளையும் தாண்டி செல்ல முடியும். பக்தி மற்றும் தெய்வத்தின் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கை அசாத்தியமானவற்றையும் சாத்தியமாக மாற்றும். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் நம் உள்ளார்ந்த நம்பிக்கையும் மன அழுத்தத்தையும் இழக்காமல் உழைத்தால் வெற்றியை அடையலாம்.